எங்கள் மனதை வருத்தி உண்ணாவிரத போராட்டம் தான் இதுவரைக்குமே நாங்கள் நடத்திருக்கோம். யாருக்குமே எந்த தொல்லையும் பண்ணதே இல்லை. ஆனால் 4வது நாளான தொடர்ச்சியான 4வது நாள் போராட்டம் நீங்களே பாருங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க. எங்கள் குழந்தைங்க எல்லாரையும் விட்டுட்டு நாங்கள் வந்து அகிம்சை முறையில் இங்கே எங்கேயா ரோட மறிச்சோமா நாங்கள், இல்லை வேற ஏதாவது தீவிரவாத செயல் ஏதாவது பண்ணாமல் இல்லை. நாங்கள் தீவிரவாதிகள் ஆசிரியர்கள் சார். நாங்கள் அதுவும் சிறு குழந்தைகளுக்கு கற்பிக்கிற ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்குற ஆசிரியர்கள் சார். நாங்கள் எங்களுக்கு தெரியாதா எப்படி போராடணும்னு? எங்களோட கோரிக்கை நியாயமானது. கண்டிப்பாக இந்த ஊதிய முறையை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருந்தாரு எங்களுக்கு. அந்த வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்து அவரை வந்து அரைநிலை ஏற்றி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து 2009க்கு பின்னால் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் பணியில் சேரும்போது எங்களுக்கு ஒரு நாள் பணியில் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் 3170 ரூபாய் ஊதிய வேறுபாடு வருது. அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியம் வந்து 8370, எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் வந்து 5200. அந்த வேறுபாடை சரி செய்து தர சொல்லி தான் 16 ஆண்டுகளாக வந்து நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய தடவை கோரிக்கை வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அப்போ நாங்கள் நடத்திய போராட்டத்தில் வந்து எங்களுடைய கரம் பிடித்து 2 முறை அந்த போராட்டத்தில் வந்து கரம் பிடித்து எங்களோட கோரிக்கை நியாயமானது. கண்டிப்பாக இந்த ஊதிய முறையை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருந்தாரு எங்களுக்கு. அந்த வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்து அவரை வந்து அரைநிலை ஏற்றி வச்சுருக்கோம். நாங்கள் மனதை வருத்தி உண்ணாவிரத போராட்டம் தான் இதுவரைக்குமே நாங்கள் நடத்திருக்கோம். யாருக்குமே எந்த தொல்லையும் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த ஆட்சியே முடிய போகுது, 4.5 ஆண்டு ஆட்சி முடிய போகுது. இன்னமும் எங்கள் கோரிக்கைக்கு ஒரு விடியல் வரல. அப்படின்றதுனால தான் இந்த தடவை நாங்கள் ரொம்ப தீவிரமான போராட்டத்தில் இறுதிக்கட்ட போகிறோம். எங்கள் உயிரை இழந்தாலும் எங்கள் உரிமையை மீட்டெடுக்கணுன்றதுனால இந்த போராட்டத்தில் இறங்கி 3 நாட்களாக, இன்று 4வது நாள் போராட்டம். 3 நாட்களாக அகிம்சை வழியில் யாரையும் பொதுமக்களையும் யாரையுமே துன்புறுத்தாத வகையில் தான் நாங்கள் எங்களோட போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அத்தனை பெண்ணாசிரியர்கள் களத்தில் இருக்கோம். அவ்வளவும் பெண்ணாசிரியர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு இந்த 3 நாள் போராட்டம் வந்து ரொம்ப கடுமையான அடக்குமுறைக்கு எங்களை வந்து ஆளாக்குறாங்க. இந்த 2-3 நாட்களும் எங்களை கைது செய்யும் போது ரொம்ப கொடுமையான முறையில் இன்னைக்கு 4வது நாள் சார். 4வது நாளான தொடர்ச்சியான 4வது நாள் போராட்டம் நீங்களே பாருங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க. எங்கள் குழந்தைங்க எல்லாரையும் விட்டுட்டு நாங்கள் வந்து அகிம்சை முறையில் இங்கே எங்கேயா ரோட மறிச்சோமா நாங்கள், இல்லை வேற ஏதாவது தீவிரவாத செயல் ஏதாவது பண்ணாமல் இல்லை. நாங்கள் தீவிரவாதிகளா ஆசிரியர்கள் சார். நாங்கள் அதுவும் சிறு குழந்தைகளுக்கு கற்பிக்கிற ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்குற ஆசிரியர்கள் சார். நாங்கள் எங்களுக்கு தெரியாதா எப்படி போராடணும்னு? ஏதாவது நாங்கள் எங்களோட போராட்டத்தில் சிறு தவறு இருந்ததுன்னா சொல்லுங்கள். இத்தனை பெண்கள் வந்து போராடுறோம். பயங்கரமான அடக்குமுறையை வந்து கையாளுறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களுமே இந்த அடக்குமுறைக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணுன்றதை நாங்கள் எங்களுக்கு கேட்டுக்கிறோம்.